தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம வீட்டிலேயே சுவையான தக்காளி சாஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸ் சமையல் அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் தான். உங்களுக்கு எந்த அளவு சாஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக புளி வந்து வேணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி நமக்கு போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதி புளியே போதும். அப்புறமா பூண்டு, கிராம்பு, ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கணும். சுகரோட அளவு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிறது. இவ்வளவு பொருட்கள் தான் நமக்கு சாஸ் செய்கிறதுக்கு தேவை. இன்னொரு விஷயம், இந்த தக்காளி பழங்களோட மேல் பகுதியில் ஒரு கண் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. கட் பண்ணி நம்ம வெளியே போட்டுடலாம். மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம வந்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி அதில் வந்து நம்ம சாஸ் வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா தக்காளி பழங்களையும் நல்லா கழுகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி பழ துண்டுகளோட சேர்த்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டெல்லாம் இருந்துச்சுல, அதையுமே சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட் வந்து, அதாவது அந்த பியூரி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து வடிகட்டியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த பியூரி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். புளி கரைசல் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது சுகர் வந்து சேர்த்துக்கணும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பியூரி வந்து எவ்வளோ இருந்துச்சோ அதில் வந்து பாதி அளவு நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பு சுவை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதே வந்து ஒரு கால் பகுதி அளவு நம்ம வந்து சுகர் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் குறைவாக வந்து இருக்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. புளியுமே அதே மாதிரி தான். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இதில் வந்து மிளகாய்த்தூள், அதாவது சில்லி பவுடர் சேர்க்குறது, இல்லைனா பெப்பர் பவுடர் சொல்லுவோம் இல்லை, அதுவுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து அது ரெண்டும் சேர்க்கலை. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அதையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைசி டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இடையிடையே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மாதிரி அப்படியே ஓடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாலே உங்களோட சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கே தெரியும், அந்த ஸ்பூன் வச்சு கிளறி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு நடுவில் ஒரு கோடு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சர்விங் பிளேட்டில் வச்சு காமிச்சிருக்கேன். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாஸ் வந்து நம்ம வேறு நிறைய பொருட்கள், அதாவது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படி இல்லைனா பானிபூரி அது கூடலாம் நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்கிட்ட அது இல்லை. ஸோ நான் வந்து பிரெட் பீஸ் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பிரெட் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஒரு வாரத்துலேயே நான் காலி பண்ணிவிடுவேன் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கு மேலே அது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. கட்டாயமாக நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.